பல்லவ குலாந்தகன். அத்தியாயம் 4. அரங்கூர் அவை. கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் அது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை ஆதலால் உயர் அதிகாரியாகிய விக்கியண்ணன் சிறைக்கூடத்திலேயே வசதியான ஒரு பகுதியில் காவலில் இருந்தான். காலை கடன்களை முடிக்கவும் குளித்து புத்தாடைகள் புனையவும் திருநீறு அணிந்து இறை வழிபாடு செய்யவும் அவனுக்கு தேவையானவற்றை கொடுத்து உதவிய காவலர்கள் சிறைக்கூடத்தின் தலைமை அதிகாரியின் நேரடி மேற்பார்வையில் காலை உணவும் கொணர்ந்தார்கள். ஏதேதோ சிந்தனை வயப்பட்டு இரவெல்லாம் தூக்கமின்றி கடந்திருந்த போதிலும் விக்கி அண்ணனுக்கு பசி இல்லை. உணவு இறங்காது, வேண்டாம் என்று கூறியபடியே திரும்பி பார்த்த விக்கி அண்ணன் 2 தங்க தாம்பாளங்களை உயர் பட்டினால் மூடி காவலர் எடுத்து வருவதைக் கண்டு வியப்பு மேலிட நின்றான். உனக்கு பசி இல்லை என்றாலும் நானாவது உண்ணலாம் அல்லவா என்று குரல் கேட்டு சிலிர்த்தான். அடுத்த கணம் கோதண்டராம ஆதித்தனின் நெடிய திருமேனி நிலைவாசலில் தெரியவே, மன்னவா என்று ஆச்சரிய குரல் எழுப்பி என்சான் கிடையாக தரையில் விழுந்தான் விக்கியண்ணன். பிரபு, இந்த ஏழையை காண தாங்கள் சிறைச்சாலைக்கு வரவேண்டுமா என்று தழுதழுக்க வினவினான். மணிமகுடம் அணியவில்லை என்றாலும் மற்றபடி பட்டு பீதாம்பரங்களும் பொன் ஆபரணங்களும் அலங்கரித்த கம்பீர கோலத்தில் நெடிது உயர்ந்து நின்ற ஆதித்தன் சிறைக்கூடத்தையும் அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டியது மன்னனின் கடமையல்லவா? அதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கிறாய் என்று கூறி மெல்ல சிரித்தான். விக்கி அண்ணா, எழுந்திரு என்றான். நிமிர்ந்து எழுந்த விக்கி அண்ணனின் கண்கள் பனித்திருந்ததால் ஆதித்தன் உருவம் கலங்கலாக தெரிந்த போதிலும் நெற்றியில் பளிச்சிட்ட திருநீரும் உருவ மையத்தில் இலங்கிய திலகமும் ஆடை ஆபரணங்களை விடவும் அதிகமான ஈர்ப்பு சக்தியுடன் திகழ்ந்து அவனை கவர்ந்தன. மன்னர் புன்னகையுடன் தம் கரங்களை உயர்த்தவும் அந்த ஆலிங்கனத்துக்காகவே காலமெல்லாம் காத்திருந்தார் போன்ற ஆர்வத்துடன் அவரை நெருங்கினான் விக்கியண்ணன். இரும்பு கரங்கள் 4 இரட்டை உரல்களை கட்டி அணைத்தன. சில நொடிகளில் அவன் தின் தோள்களை அழுந்த பற்றி விலக்கிய ஆதித்தன், என் பக்கத்தில் அமர்ந்து கொள், நான் உண்பதை காணவாவது உனக்கு பசி எடுக்கிறதா என்று பார்ப்போம் என்றான். பிரபு, தங்களுடன் சேர்ந்து உணவருந்தும் பாக்கியம் கிட்டுமெனில் 4 பேருக்கான ஆகாரத்தை நானே விழுங்கி விடுவேன். ஆனால் நான் பெறும் இந்த பேறு உங்களுக்கு துன்பமாக முடியக்கூடாதே என்றுதான் தயங்குகிறேன். ஒரு துன்பமும் இல்லை என்று கூறியவாறே மனையில் அமர்ந்து கொண்டு விக்கி அண்ணனையும் அருகில் அமர செய்தான் ஆதித்தன். இது சிறை கைதிகளுக்கான காலை ஆகாரம் அல்ல. இளங்கோ பிச்சியின் நேரடி மேற்பார்வையில் அரண்மனையில் சமைத்ததுதான். பணியாளர்களை கரத்தின் ஒரு நொடிப்பிலே வணங்கி செல்ல அனுமதித்து விட்டு தங்க தட்டுக்களின் மீதிருந்த பட்டு துகில்களை நீக்கினான் ஆதித்தன். பிட்டும் ஆப்பமும் வைக்கப்பட்டிருந்தன. பெரிய கிண்ணங்களில் தேங்காய் பாலும் நிறைந்திருந்தது. அடடே, இளங்கோ பிச்சியின் முன் யோசனையை பார்த்தாயா விக்கி அண்ணா? சேர நாட்டின் உணவுக்கு பழகி திரும்பி இருக்கிறாய் அல்லவா? அதற்காகவும் உன் சேர நாட்டு அனுபவங்களை நான் கேட்டறிய வேண்டும் என்பதை நினைவூட்டவும் தேங்காய் பாலும் ஆப்பமும் தயாரித்து செய்து அனுப்பியிருக்கிறாள். விக்கி அண்ணன் உடனே புரிந்து கொண்டான். வழக்காடு மன்றத்தில் நீதி விசாரணை நடக்கும்போது சேர நாட்டு பயணம் பற்றி ஏதும் கேட்டறிய முடியாது. அப்படியே வினவினாலும் அது அனைவருக்கும் தெரிந்த செய்தியாகிவிடும். அதை தவிர்த்து அந்தரங்கமாக பேசவே ஆதித்தன் அவசரப்பட்டு அதிகாலையில் இங்கு வந்திருக்கிறான். இப்படி ஒரு நிர்பந்தத்தை மன்னருக்கு ஏற்படுத்தி விட்டதற்காக தன்னைத்தானே நொந்து கொண்டே விக்கி அண்ணன் உணவருந்தியவாறே மன்னரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய பேசத் தொடங்கினான். சேரமான் தானுரவி ஆதித்தனின் அந்தரங்க தூதனாகிய தன்னிடமும் உடன் வந்த இதர வீரர்களிடமும் காட்டிய பேரன்பையும் ஆதித்தனிடம் சேரமான் கொண்டுள்ள அசைக்க முடியாத நட்பையும் விவரித்தான். தங்களுக்கு யானைகளை பிடிக்கவும் பழக்கவும் பராமரிக்கவும் அவற்றை ஆள்வதற்கும் மிக சிறந்த பயிற்சிகள் தரப்பட்டதை கூறினான். வலிமையும் போர் பயிற்சியும் பெற்ற 108 யானைகளுடன் தான் திரும்பி இருப்பதை விளக்கினான். பிரபு, சேரமானிடம் எனக்கு இம்மி அளவும் ஐயப்பாடு தோன்றவில்லை. அவர் என்றும் உங்கள் உற்ற நண்பராய் விளங்குவார் என்பது உறுதி. நான் வடதிசை சென்றால் தெற்கே பாண்டியன் சோழ தேசத்தை தாக்கும் துணிவு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை விவாதித்தாயா விக்கி அண்ணா? அவ்வாறு நேர்ந்தால் உடனே சேரமான் படைகளை பாண்டி நாட்டின் மீது பாய சித்தமாக உள்ளன பிரபு. இதை சேர நாட்டில் வளைய வரும் பாண்டி நாட்டு ஒற்றர்களும் நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள். இதற்குள் மதுரையை எச்சரித்ததும் இருந்திருப்பார்கள். விக்கி அண்ணா, என் கவலையில் பாதி தீர்ந்தது. சோழ தேசத்துக்கு ஆபத்து ஏதும் நேராது என்பது உறுதியானால் நான் மன நிம்மதியுடன் வடதிசை படையெடுப்புக்கான ஆயத்தங்களை செய்ய முடியும். பிரபு, அதை கால தாமதமின்றி துரிதமாக கவனிப்பது நல்லது. ஏன் அப்படி கருதுகிறாய்?
நான் யானைகளுடன் திரும்பி வருகையில் ஆங்காங்கே ஊருக்கு புறம்பாக தண்டு இறங்கிய போதிலும் மக்கள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள். இத்தனை யானைகள் எங்கே, எதற்காக செல்கின்றன என்று கேட்டார்கள். நானும் கற்பனையாக பல காரணங்களை கூறி வந்தேன். ஆனால் பலர் என்னை நம்பவில்லை. பெரிய யுத்தம் ஏதோ வரப்போகிறது அல்லது படையெடுப்பு நடக்கப் போகிறது என்று ஊகித்து பேசினார்கள். இந்த செய்தி பல்லவ சக்கரவர்த்தியின் காதுகளுக்கு எட்ட அதிக காலமாகாது என்றும் அவர் எச்சரிக்கை அடைந்து விடுவார் என்றும் எண்ணுகிறாய், அப்படித்தானே? ஆம் பிரபு. யாரெங்கே என்று அழைத்தான் ஆதித்தன். பணியாட்கள் கை கழுவவும் குடிக்கவும் நன்னீர் கொணர்ந்தார்கள். நனைந்த கரத்தை அவர்கள் நீட்டிய துகிலில் ஈரம் போக ஒற்றி எடுத்த பின்னர், நல்லது, நான் விடைபெறுகிறேன் என்றான் ஆதித்தன். இவ்வளவு நேரம் இங்கு தாங்கள் தாமதித்ததே எனது பிறவி பெரும் பயன் என்றான் விக்கியண்ணன். நிலைவாசல் வரை சென்ற ஆதித்தன் நின்று திரும்பினான். விக்கியண்ணா, அடுத்த ஒரு சாமத்துக்குள் உன்னை அரங்கூர் அவைக்கு அழைத்து வருவார்கள். சித்தமாக இருக்கிறேன் மன்னவா. அது பற்றி நீ ஏதேனும் கூற விரும்பினால்? உங்களுடைய நீதி வழுவா நேர்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றால்தானே நான் மன்றாட வேண்டும். எனக்கு ஒரு கவலையும் இல்லை பிரபு. அந்த மன உறுதி உனக்கு இருந்தால் எனக்கு மகிழ்ச்சிதான் என்ற ஆதித்தன் சிறை கூடத்தின் தலைமை அதிகாரியிடம் விக்கியண்ணனை பலத்த காவலுடன் வழக்காடு மன்றத்துக்கு குறித்த நேரத்தில் அனுப்பி வைக்குமாறு பணித்தான். அதன் பிறகு தனிந்த குரலில் அவனிடம் ஏதோ ரகசியமாக சொன்னது போலவும் விக்கியண்ணனுக்கு தோன்றியது. அது மெய்யா மனப்பிரமையா என்று அனுமானிக்கும் முன்பு ஆதித்தனின் ஆஜானுபாக உருவம் ஏறு நடையில் பார்வையிலிருந்து மறைந்து விட்டிருந்தது. மன்னர் வருவதற்கு சற்று நேரம் முன்பாகவே அவை கூடிவிட்டது. அமைச்சர்கள், தளபதிகள் முதலானோர் ஒருபுறமும், புலவர்கள், கலைஞர்கள் போன்றவர்கள் மறுபுறமும் அரியாசனத்துக்கு இரு மருங்கிலும் வீற்றிருந்தார்கள். முதல் வரிசையில் கரங்கள் சங்கிலியால் பிணைப்புட்டிருந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காத நிமிர்ந்த நெஞ்சத்தோடு விக்கியண்ணன் காவலர்கள் சூழ நின்றான். இரண்டாவது வரிசையில் அபிமானவல்லி. அன்றைய சோக சூழலுக்கு ஏற்றாற் போல பொன் இழைகள் சில ஊடுருவிய கருந்துகில் கச்சில் திரண்ட மார்பகங்கள் சிறைப்பட்டிருக்க, இடையை சுற்றிய பூந்துகிலான மற்றொரு கருந்துகில் முந்தானையாக மேல் எழும்பி படர்ந்திருக்க, அந்த கருமையை எடுத்து காட்டவே போல் கொண்டையில் கழுத்தில் முத்துச்சரங்கள் அணி செய்து அவளின் தந்த நிற உடலின் நிறத்துடன் போட்டியிட்டன. துயரமே வடிவழகு உருவில் வந்தார் போல நின்று அவளை பார்த்து புன்னகைத்து ஊக்கமளித்தான் விக்கியண்ணன். வாடிய அவள் முகத்தில் சிறிதும் மலர்ச்சி காணாததால் அவன் ஏமாற்றமடையவில்லை, உள்ளூர மகிழ்ந்தான். பரகேசரி விஜயால சோழனின் மருமகள், ராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணதேவனின் திருமகள், ராஜகேசரி கோதண்டராம ஆதித்தனின் மனைமகள், பட்டத்து அரசி இளங்கோபிச்சி வாழ்க என்று கட்டியம் கூறுவோர் முழங்க, உள்மாட முகப்பில் மகன் கன்னரதேவனுடன் வந்து அமர்ந்தாள் அவள். அரசியை ஏறிட்டு நோக்கி விக்கியண்ணன் கரம் கூப்பவும் இரும்பு விலங்குகள் கலகலத்தன. சர்வ அலங்காரங்களுடன் வந்து அமர்ந்த அரசியின் கம்பீர எழில் அனைவர் உள்ளத்திலும் மரியாதையை தோற்றுவிக்க எழுந்து நின்று அவள் அமர்ந்த பின்பு மீண்டும் அமர்ந்தனர். அரசியின் முக தாமரையும் அபிமான வல்லியின் மதிமுகமும் ஒன்றை நோக்க ஒன்று திரும்பின. 4 கண்களிலிருந்து பிறந்த மின்னல் பார்வைகள் ஒன்றை ஒன்று தாக்கி துவண்டன. விக்கியண்ணன் தனக்குள் மென்னகை புரிந்தான். பெண்கள் என்றாலே பொறாமை சற்றேனும் எட்டி பாராமல் இருக்காது போலும். அதற்குள் கட்டியம் கூறுவோர் கண்டங்களிலிருந்து மீண்டும் வாழ்த்தொழிகள் எழுந்தன. ராஜாதிராஜன், ராஜமார்த்தாண்டன், ஆதிதேஸ்வரம் எழுப்பிய சிவனேச செல்வன், பல்யானை கோக்கண்டன், ராஜகேசரி, கோதண்டராம ஆதித்தன் வாழ்க வாழ்க. அவையோர் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் பரவ எழுந்து நின்றனர். முத்துச்சரங்களும் பொன் ஆபரணங்களும் மணிமுடியும் பொன் இழைகள் ஓடிய பட்டு பீதாம்பரமும் அணிந்து வந்து தர்மாசனத்தில் அமர்ந்து பலகனி வழியே பொழிந்த காலை கதிரவன் ஒளியில் பிரகாசித்த ஆதித்தனை காணவே கண் கூசியது பலருக்கு. சுற்றுமுற்றும் ஒரு முறை அருட்பார்வையை வீசிய ஆதித்தன் பேசலுற்றான். அவையோர்களே, நமது அரசவை புலவரும் சைவ திருமுறைகளை தொகுக்கும் பெரும் பணியில் ஈடுபட்டு ஊர் ஊராக சென்று வருகிறவருமான நம்பி ஆண்டார் நம்பி இன்று தஞ்சையில் இருப்பதுடன் அவைக்கும் வந்திருப்பது நமது பாக்கியம். மன்னவா, தயவு செய்து உபச்சார மொழிகள் வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் நம்பி ஆண்டார் நம்பி. பெயர் எவ்வாறாகிலும் பரஞ்சோதி முனிவரை போல சிறு தொண்டராக விளங்கவே விரும்புகிறேன் என்றார். புலவரே, அந்த தொண்டுள்ளம் காரணமாகவே ஆண்களில் சிறந்த நம்பியாகிறீர். நம்பியாண்டார் நம்பியாகவும் விளங்குகிறீர். தெரியும், அது இருக்கட்டும்.
திருமுறைகளை தொகுக்கும் தங்களின் தெய்வீக பணி எம்மட்டில் இருக்கிறது? பிரபு, எளிதான காரியத்தையா என் பொறுப்பில் விட்டிருக்கிறீர்கள்? நாவுக்கரசர் பெருமானும் ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கொஞ்சமாகவா பாடியிருக்கிறார்கள்? பக்தி கடலில் மூழ்கி அக்கடலின் ஒவ்வொரு துளியையும் ஒரு பாடலாக்கியவர்களாயிற்றே. கசிந்து உருகி கண்ணீர் மல்கியும் ஆனந்த கண்ணீர் உகுத்தும் அவர்கள் பாடிய திருப்பாடல்களை தொகுப்பது சுலப சாத்தியமா? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய திருஞான சம்பந்தரின் பதிகங்களை 3 திருமுறைகளாக வகுத்துள்ளேன். இதிலேயே இன்னும் தொகுக்கப்பட வேண்டியன எஞ்சியுள்ளன. தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நிதானமாக நடக்கட்டும், முறையாக நிறைவேறட்டும். நான் கேட்க வந்தது வேறு. தங்களுக்கு தேவையான வசதிகள் குறையின்றி கிடைக்கின்றனவா, இன்னும் ஏதேனும் தேவையா என்று அறிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன். சிவநேச செல்வராக இருந்தும் கோதண்டராமன் என்ற பெயரையும் ஆதித்தன் என்ற இயற்பெயருடன் இணைத்து கொண்ட உமது தர்ம ஆட்சியில் என் போன்ற எளியோருக்கு என்ன குறை இருக்க முடியும் வேந்தே? சில சமயம் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா புலவரே? இந்த ராஜ்ய பாரமெல்லாம் எதற்கு? உங்களைப் போல ருத்தாக்கமும் எளியும் இடைதுணியும் அணிந்து திருநீரை மட்டுமே ஆபரணமாக பூண்டு ஊர் ஊராக போய் திருமுறைகளை தேடி கண்டெடுத்து கண்ணில் ஒற்றி பாடி கழிக்கலாமே என்ற எண்ணம் எழுகிறது. மன்னவா, அவரவர் கடமை அவரவருக்கு இறைவன் வகுத்தபடி அமைந்திருக்க மனச்சோர்வு எதற்கு? இன்றைய அவை நடவடிக்கைகளை கவனித்தால் உங்களுக்கே புரிந்து போகும் சுவாமி என்றான் ஆதித்தன். சரி, ஒரு தேவாரத்துடன் தொடங்குவோமா? அவையில் பரிபூரண அமைதி நிலவ அப்பர் பெருமான் பாடலை இன்னிசையுடன் கணீர் என்ற குரலில் பாடினார் நம்பியாண்டார் நம்பி. அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்தானுக்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. ஆகா, இன்றைய என் மனநிலைக்கு ஆறுதல் தரும் பொருத்தமான பதிகத்தை தான் பாடியுள்ளீர்கள் என்று பரவசமானான் ஆதித்தன். இறைவனுக்கு எல்லை இல்லாததோர் அடிமையாகி கடமையை செய்பவனை வல்வினை தொந்தங்கள் பாதிக்கக்கூடாதுதான். புரிந்து கொண்டேன் புலவரே, நன்றியும் சொல்கிறேன். இதன் பின்னர் விக்கியண்ணன் மீது குற்றச்சாட்டு படிக்கப்பட்டது. மதி அமைச்சரின் கேள்விகளுக்கு அபிமானவல்லியின் மாளிகை காவலர்கள் பதில் கூறி வர முதல் நாள் முன்னிரவு நிகழ்ச்சிகள் அனைவர் மன அரங்கிலும் நாடகமாயின. ஆண் பெண் கண்டங்களிலிருந்து இருமுறை கூக்குரல் எழக்கேட்டு ஓடி வந்து விக்கியண்ணனை சூழ்ந்து கொண்ட போது தாங்கள் பார்த்ததையும் அபிமானவல்லி என்ன இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டீர்கள் என்று கூற கேட்டதையும் மாற்றமின்றி கூறினர். அடுத்து அபிமானவல்லி விசாரணைக்கு உள்ளானாள். சாத்தன் தன் மாளிகைக்கு அன்று பின் மாலை பொழுதில் ஓவியங்கள் சில விலை பேச வந்தான் என்றும் பின்னர் தன்னையே விலை பேச துணிந்தான் என்றும், நல்ல வேளையாக அவன் அபரிமிதமாக மது அருந்தி இருந்ததால் அவனை மஞ்சத்தில் படுக்க வைத்து உறக்கத்தில் ஆழ்த்தி தப்புவது எளிதாக இருந்தது என்றும் கூறினாள். இதற்கு முன்பும் பல முறை தன்னை காண விக்கியண்ணன் மேன் மாடத்தில் தாவி குதித்து வந்தது உண்டு என்று ஒப்புக்கொண்டாள். முடிவாக சாத்தன் நெஞ்சிலே பாய்ந்திருந்த கத்தி விக்கியண்ணனுடையதுதான் என்பது அதில் அவன் பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததால் உறுதியாயிற்று. தன்னை பற்றி கூறப்பட்டனவற்றை ஒப்புக்கொண்டான் விக்கியண்ணன். ஆனால் தான் சாத்தனை கொல்லவில்லை என்றும் முன்பு எப்போதோ அபிமானவல்லியை காண வந்த சமயம் தன் குத்துவாளை அம்மாளிகையில் தான் மறந்து போய் விட்டு சென்றிருக்க வேண்டும் என்றும் வாதித்தான். இதை ஒட்டி அபிமானவல்லியிடம் மன்னர் விளக்கம் கோரவும் தனக்கு அம்மாதிரி ஏதும் நினைவில்லை என்பது போல தலையசைத்து மௌனம் சாதித்தாள் அவள். கனத்த நிசப்தத்துடன் அரசனின் தீர்ப்புக்கு அவையினர் காத்திருந்தனர். ஆடி காற்றில் அரச இலையாக நடுங்கினாள் அபிமானவல்லி. தீர்ப்பு என்னவாக இருக்குமோ என்று எண்ணுகையில் விக்கியண்ணனின் முதுகுத்தண்டில் சிலீரென்று குளிர் பாய்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.